ஓகே தங்கங்களா, ஒரு சூப்பர் ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அயோத்தி படம் தெரியுமா? அயோத்தி படம் பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல, செம்ம ஹிட். அந்த படத்துல ஹீரோவா இருப்பார்ல சசிகுமார், அவரும் மலையாள இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் இருக்காரு. நம்ம ரீசெண்டா ஒரு ஐயப்பன் படத்துல ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அவர் பேர் அந்த ரெண்டு பசங்க கூட வருவாங்களே. கரெக்ட். அவரும் சேர்ந்து காம்போ. அதுல முக்கியமா கதாநாயகன் யார் தெரியுமா? நம்ம எஸ்கேவோட டியரஸ்ட் அண்ணன், ஃப்ரெண்டு அண்ணன், அவங்க ரெண்டு பேரும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா? ஓகே. அந்த சூரியோட காம்போல ஒரு கருடன் அப்படிங்கிற ஒரு படத்தோட சில அப்டேட்லாம் வந்துட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஜனகணமன யாருக்கு எழுதுனது? சரி விடாது, அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள நம்ம போக வேணாம். இப்ப நம்ம மூவிக்குள்ள வந்துடும். ஓகே, இப்ப இந்த கருடன் படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த மாசம் 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, இன்னொரு 7-8 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நமக்கு நம்ம ஹிப்ஹாப் ஆதியோட படம் பார்த்தோம்ல, என்னது மிஸ்டர் சாரா, பிடி சார், என்ன ஷார்ப்பு. அந்த படமும் 24ஆம் தேதி. சரி விடு, இல்ல நீங்க எல்லாம் நல்லா அப்படியே கண்ணு மாதிரி இருக்கீங்களா செக் பண்ண. என்ன நம்மளுக்கு இப்படி ஓட்டுது எல்லாம் கண்டுக்காம இருக்குன்னு. சரி ஓகே, நம்ம கருடன் படத்தோட ட்ரெயிலர் பார்த்துட்டு அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோமா? வாங்க गाइस, வீடியோக்குள்ள போயிட்டு வந்துருவோம். ஐயோ, நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில போனா கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேல கருடனா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆதிகர்ணா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். என் வியாபாரம் வாங்க கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான்? இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? இவன் பேரு சொக்கா சார், கர்நாடகாவிட்ட வேலை பார்க்குறான். முரட்டு விசுவாசி சார். என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா, உன் லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோ. அவங்கெல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்ன கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. நேற்று ஒரு கணா கண்டேன். 50 பேர் கையிலும் அருவா. உனக்கும் கருணாவுக்கும் எதிர நிக்கிறாங்க. யார் சொல்லி இதை பண்ண? நீ எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா. இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினி. சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரன் கூட விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருன்னு நினைச்சேன்னு. பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப ஹீரோவா பார்க்கும்போது அப்படியே த்ரில்லா இருக்கு. காமெடியானாவே பார்த்துட்டு இப்போ ஹீரோவா பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சூப்பரா இல்ல? எப்படி இருக்கு ட்ரெய்லரே? செமையா இருக்கு. ட்ரெய்லரே மிரட்டி இருக்காங்களே. ஓ மை காட், 31st நமக்கு ஒரு தியேட்டர்ல ஒரு நல்ல விருது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்கூல் என்னைக்கு ஓப்பன்? அப்போ 2 நாள் கேப் இருக்குல்ல, பார்த்து வந்துடுறேன். ஐயோ செம்மையா இருக்கு. என்ன ஒரு நான் கூட என்னமோ நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சின்ன அப்டேட்லாம் வச்சு பார்க்கும்போது, இவங்க 2 பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு எப்படி சொல்ற பிசினஸ் பண்ற இடத்துல ஏதோ சம் ப்ராப்ளம் வருது. அதுல அந்த மலையாளத்துல இருப்பாரு, அவர் பேரு கரெக்டா மண்டைக்குள்ள வரைய மாட்டாரு. அவருக்கு அவர் விசுவாசியா இருக்காரு. அவர் சீன்ல பாத்தீங்கன்னா சசிகுமார் சும்மா விளையாடி அடிக்க போவார்ல, டக்குன்னு தடுக்க வரும். என்னடா அப்படி கேட்பாரு. இல்ல அண்ணன் அடிக்க போறீங்க அந்த சீனே. அந்த நாய் மாதிரி ஒரு அம்மா சொல்றாங்களே, நாய் தான்மா, தூரு போட்டு வளர்த்தவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்
அதுக்காக அவங்கள வெட்ட வரும்போது பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நெல்லன்னு சொன்னோம் அந்த சீனு. அப்புறம் லாஸ்ட்ல கத்திய பண்ணும்போது லாஸ்ட்ல கத்தி கத்தி வச்சிருக்க சீன் சூப்பரா இருந்துச்சுல. ஆனா அந்த சீன்லாம் போஸ்டர்ல போட்டிருக்கலாம். அப்படி மரட்டலா இருந்துச்சு. அவங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷாக் கொடுக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம் கரெக்ட்டுக்கு. போஸ்டர்லாம் காமிக்காம ட்ரைலர்ல காமிச்சாங்க. அப்படியே எந்திரச்சு அப்படியே பாஞ்சு குத்துறாங்க பாத்தீங்களா? ட்ரெய்லர்லயே இப்படி கொடுக்குறாங்கன்னா படத்துல எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜ், அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு பிசினஸ், இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துல பொருத்திப்பாங்க நினைக்கிறேன். ஸோ வேற லெவலில் இருக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஆமா, இம்புட்டு நேரம் நீ என்னையே தான் மறைச்சிட்டு இருந்தியா? நீ டிவியே பார்க்கலையா? சரி, இப்போ என்ன பார்த்தீங்க? அதுல என்ன தெரிஞ்சுது தங்கத்துக்கு? எல்லாமே தெரிஞ்சிச்சு. லாஸ்ட் சீன் மட்டும் தான். லாஸ்ட் சீன் மட்டும் தான் தெரிஞ்சுதான். லாஸ்ட் சீனும் தான். மற்றதெல்லாம் கண்ணு தெரியலையா? அவ்வளோ பெரிய டிவி அதுல கொய்ய நான் சொல்றேன் ஏய் அப்படின்னு நான் கத்துனேன். கொய்ய நான் கத்துனேன். காதுல வந்து கொய்யின்னு கட்டினா காது கொய்யுங்கோமா. சரி, ஓகே கைஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருப்பா. எங்க வீட்டு 4 சிந்தோடையும் நண்டோடையும் லட்டோடையும் நாங்க வந்து ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்க எங்களுடைய வீடியோல கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திச்சுட்டு இருக்கிறோம். பாய்.